வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு புனிதமான குரு பௌர்ணமி தினம். குறிப்பாக இன்று வியாழக்கிழமை அது அமைந்திருப்பது இன்னும் ஆகச் சிறப்பு. ஏன்னா வியாழக்கிழமை குருவுக்கான நாள் என்று உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த குரு என்கின்ற கோள் நவ கோள்களிலே மிக ஆற்றல் மிக்க கோளில் ஒன்று குரு. இந்த குருவினுடைய ஆற்றல் நம் மூளை செல்களோடு நேரடியான நெருங்கிய தொடர்பு கொண்ட வல்லமை கொண்டது. அந்த குரு பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. எப்படி சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறதோ, சந்திரன் வெண்மை நிறத்தில் இருக்கிறதோ, குரு பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த குருவனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கிற நாள் என்பதால் இந்த வியாழக்கிழமை என்ற ஒரு தினத்தை நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த புனிதமான நல்ல தினத்திலேயே குரு பௌர்ணமியும் அமைந்திருக்கிறது. பௌர்ணமி இந்த அன்னைக்கு வர்றதே பெருசு. அது வருடத்திற்கு ஒரு முறை நாம் கொண்டாடி மகிழக்கூடிய குரு பூர்ணிமா தினம் இன்னைக்கே அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பு. அந்த தினத்துல நமக்கு வகுப்பு அமைந்திருப்பது அதை விட சிறப்பு. இது இப்பதான் 8வது வகுப்பு என்று நினைக்கிறேன். அதற்குள்ளேயே ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்களேன். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த குரு மகான்களை பற்றி நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு நன்றி கூறுகிறார்களோ, அவர்களுக்கு அந்த குருவினுடைய பரிபூரண ஆசிகள் முழுமையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்திலே நாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அந்த அன்னைக்கு அந்த குரு மகான்களுடைய பயிற்சியவே நம்ம பெற அளவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்திருக்குது பாருங்க. சரிங்களா? சரி, அந்த விதத்திலே இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். பயிற்சிகள்ல உங்களுக்கு 2 பயிற்சிகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 பயிற்சிகளையும் முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2 முறை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? குறைஞ்சது ஒரு முறையாவது நிச்சயமா பண்ணணும். குரு மகான்கள் நமக்கு காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய விருப்பம். சரிங்களா? அதாவது நிறைய குரு மகான்களை நம்ம வழிபடுகிறோம். இன்னைக்கு சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு என்று நிறைய நடக்குது. பட் அந்த வழிபாடுகள்ல 9ஆம் வகுப்பா? சரி, மகிழ்ச்சி. சரி, ஓகே. அந்த வழிபாடினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குருமகான்கள் தன்னை வணங்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னா அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க குருவே கிடையாது. சரிங்களா? மகரிஷி அவங்க காலில் விழுகிறதுக்கு அலௌடு பண்ண மாட்டாங்க. நாம போய் எல்லா குருமகான்களையும் காலை தொட்டு தொட்டு கும்பிடுவோம் இல்லையா? மகரிஷி காலில் விழுகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நானும் இறைவன், அதே போல நீங்களும் இறைவன். இறைவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறான். எல்லாமாவும் இறைவன் தான் இருக்கிறான். அப்போ ஒரு இறைவன் இன்னொருவர் காலிலே விழுவது என்பது சரியானது அல்ல என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது உணர்ந்தவர்களுடைய நிலைப்பாடு. சரிங்களா? அப்போ அந்த மகான்களுக்கு எது ரொம்ப மகிழ்வை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பெற்றோருக்கு குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? குழந்தை அம்மா நீ சூப்பரா அதை பண்றமா, சூப்பரா இதை பண்றமா, அப்படி ஏதாவது சொல்றதையா கேட்பாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. இப்ப பெற்றோர் என்ன சொல்கிறார்களோ அதை அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும். நல்லா படிக்கணும்னு சொன்னா படிக்கணும். ஒரு கூடமாட ஒரு வேலையை செய்ய உதவினா அதை செய்யணும். இல்லையா? நல்ல ஒழுக்க பழக்கத்தின்படி இருக்கணும்னா அதன்படி இருக்கணும். அப்ப அந்த உங்க வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை உங்களுடைய பேச்சை அப்படியே கேக்குது. நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஒபே பண்ணுது. நேரத்துல தூங்குனா வாய்ஸ் வரலையா? ஓகே, சரி. வாய்ஸ் எல்லாரும் போயிட்டு தான் இருக்கு. உங்களோட நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே, சரி. அப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அம்மா அப்பா சொன்னா அப்படியே ஒபே பண்ணுது.
நேரத்துல தூங்கணும்னா நேரத்துல தூங்குது, நேரத்துல எந்திரிக்கணும்னா நேரத்துல எந்திரிக்குது, படிக்கணும்னா நல்லா படிக்குது, டிவி செல்போன் பார்க்க வேணாம்னா பார்க்கறது இல்ல. பட் அந்த குழந்தை அம்மா அப்பாவை பார்த்து எப்ப பார்த்தாலும் பெருமையா பேசுறது இல்ல, முகஸ்துதியா பண்றது இல்ல, இல்லையா? அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அம்மா அப்பாவுக்கு ஜால்ரா போடுறது இல்ல, இந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல. ஆனா அம்மா அப்பா சொல்ற வேலையை பர்ஃபெக்டா பண்ணுது. இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது? அம்மா அப்பா சொல்றது எதையும் கேட்கறதே இல்லை. பட் அம்மா அப்பாவை பெருமை மட்டும் பேசிட்டே இருக்கு. எங்க அம்மா எப்படி தெரியுமா, எங்க அப்பா எப்படி தெரியுமா, அப்படி இப்படின்னு பெருமை பேசிட்டே இருக்கு. பட் எந்த வேலையும் ப்ராப்பரா பண்றது இல்லை, ஒரு பயிற்சி பண்றது இல்லை. நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. பட் அப்பா வந்தோடனே அப்பாவுக்கு வந்து வணக்கம் வைக்கிறது, அப்பாவுக்கு அது இது ஏதாவது பண்றது, நைஸ் பிடிக்கிறது. அப்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு குழந்தையில எந்த குழந்தையும் பிடிக்கும்? எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் குழந்தை. ஏன்னா அது நம்ம என்ன சொல்றோமோ அது செய்யுது. நாம் இது எதிர்பார்க்கல. நம்மளை வந்து துதி பாடணும், நம்மளை புகழணும், அப்படிலாம் எந்த பேரண்ட்ஸும் எதிர்பார்க்கறது இல்லை. என் குழந்தை நல்லா இருக்கணும், அதற்கு வேலை அவன் செய்யணும். அப்ப அந்த குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அது போலதான் குருமகான்கள். சாதாரண மனிதர்களா இருக்கிற நமக்கே அந்த விஷயம் தோணும் போது, சரிங்களா? அப்ப ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான். இப்ப அவங்க சொல்ற வழியில யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள குருமகான்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே உங்க கூட வந்து இணைந்து கொள்வார்கள். அப்படித்தான் அருட்பெருஞ்சோதி வள்ளற் பெருமான் அவர்கள் மகரிஷி அவர்களுடைய உடலிலே தானாக வந்து இணைந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? அதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்போ குரு மகான்களை நம்மை நோக்கி வர வைக்க முடியும். நீங்க அவங்கள நோக்கி போக வேண்டாம். கடவுளையே நம்மை நோக்கி வர வைக்க முடியும். அப்ப அந்த இறைவன் சொல்லக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். எந்த உயிருக்கும் துன்பம் தராம வாழணும், அவ்வளவுதான் கான்செப்ட். வேற ஒண்ணுமே பெரிய விஷயமா இல்லை. நீங்க உங்களை முதல் கொண்டு உங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது, மற்றவங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது, இவ்வளவுதான். ஏன்னா எந்த உயிருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது இறைவனுக்கே நாம் துன்பத்தை கொடுப்பதற்கு சமம். சரிங்களா? அது எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி, அது நம்ம இறைவனையே துன்பப்படுத்துவதற்கு சமம். அதே போல எந்த ஒரு உயிருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது இறைவனுக்கே நன்மை செய்ததற்கு சமம். இவ்வளவுதாங்க வாழ்க்கையோட சூத்திரமே. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம முயற்சி பண்றோம். எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா, எப்ப நம்ம துன்பம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடலோ மனமோ கெட்டு போகும்போதுதான் பிறருக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கிறோம். கோபப்படுறோம், பொறாமைப்படுறோம், கவலைப்படுறோம், வெறுக்கிறோம், சண்டை போடுறோம், பிறர் உடலையோ மனதையோ வருத்தப்படுத்தும். அப்ப இந்த யோக பயிற்சிகள் என்ன பண்ணுது? நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துது, சக்திப்படுத்துது. அப்படி பண்ணும்போது நாம் இந்த உடலை கொண்டு மனதை கொண்டு யாரையும் துன்புறுத்தாத நிலைக்கு வந்துடுறோம். இதுதான் யோகத்துல இதுதான் நடக்குது. சரிங்களா? அப்ப யாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மகான்கள் எல்லாருமே எல்லா மகான்களும் இதுவரைக்கும் தோன்றிய அத்தனை மகான்கள், இதுவரைக்கும் எழுதப்பட்ட அத்தனை புனித நூல்கள் அத்தனை எடுத்து தொகுத்து ஒரு ரெண்டு வரியில சொல்லுங்க அப்படின்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த ரெண்டு தாங்க. இது இரண்டொழுக்க பண்பாடு என்று சொல்லுவோம். வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடு என்று சொல்லுவாங்க. இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுகளை கடைபிடிப்பதற்காகத்தான் இத்தனை மதங்கள், இத்தனை ஞானிகள், இத்தனை வேதங்கள், இத்தனை புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனை. இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டா நீங்க ஞானின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஆனா அது கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் செயல்பாட்டுக்கு வர்றப்ப அது பண்றது கஷ்டம். கொஞ்சம் பிராக்டிஸ் இல்லாம பண்ண முடியாது. அப்ப நம்மளோட கோல் என்ன? யாருக்கும் துன்பம் தராம இருக்கணும். ஏன்?
துன்பம் கொடுத்தால் உனக்கு துன்பம் பல மடங்கு திரும்பி வரும். அப்ப யாரெல்லாம் சந்தோஷமா வாழணும்னு விரும்புறோமோ அவங்க முதல்ல யாருக்கு துன்பம் கொடுக்கற நிறுத்தணும் தெரியுங்களா? பிறருக்கு கொடுக்கறது அல்ல, தனக்கு கொடுக்கிற துன்பத்தை நிறுத்த வேண்டும். இது உங்களுக்கு கேட்கற கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் உண்மை அதுதான். இப்ப நாம மற்றவங்களுக்கு கொடுக்கிற துன்பத்தை விட நமக்கு நாமே கொடுத்து கொள்கிற துன்பம் மிக மிக அதிகம். எவர் ஒருவர் தனக்கு துன்பத்தை கொடுக்கிறாரோ அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பமயமாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்க? முதல் நீ உனக்கு துன்பத்தை கொடுப்பதை நிறுத்து. இப்ப நாம நமக்கே துன்பம் கொடுக்கறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு கோபப்படுகிறோம், நம்ம ஹார்ட் தான் துடிக்குது, வேகமா துடிக்குது, அதுலதான் அட்டாக் வருது இல்லையா? கவலைப்படுகிறோம், யாருக்கு இழப்பு? நமக்கு தான் உடல் நலம் இழக்குது. துக்கப்படுகிறோம், நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, ஜீரணம் பாதிக்கப்படுகிறது. பயப்படுகிறோம், சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அப்ப நாம செய்யற மன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கைக்கு துன்பமா வருது. அதுபோல நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அந்த தவறுகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கான வழியை மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இன்னைக்கு ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்குறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நீண்ட சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம தொடங்கிடுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கிடுவோம். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப என்னோட அனுபவத்துல நான் நிறைய அந்த யோக பயிற்சிகளை பண்றவங்கள பாக்குறேன். ஒரு சிலர் நல்ல யோக பயிற்சிகள் பண்றாங்க, ஆனா பெரிய பலன் அவங்க கிட்ட இல்லை. ஒரு சிலர் ஓரளவுக்கு பயிற்சி பண்றாங்க, ஆனா மிகப்பெரிய பலனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நான் ஆய்வு செய்து பார்க்கிறேன். அப்படி பார்த்தப்போ இந்த யோக பயிற்சி செய்யும் போது சில விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். யோக பயிற்சி செய்யறப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சில வாழ்வியலுக்கான விதிகள் என்று சிலது இருக்குது, அதை நாம கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அந்த இயற்கையினுடைய விதிகளை நாம கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுது. யாரெல்லாம் விதி மீறல் பண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சாலையில வண்டி ஓட்டும் போது சாலைக்குன்னு சில விதிகள் இருக்குல்ல. யாரெல்லாம் சாலை விதிகளை மதித்து நடக்கிறார்களோ அவங்களுக்கு பெரிய துன்பம் வராது. உதாரணத்துக்கு அளவான ஸ்பீடுல போகணும். சரிங்களா? இடது பக்கம் ஓரமா போகணும், ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், வண்டியில இன்சூரன்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும், நமக்கு ப்ராப்பரா லைசன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் முறையா சரியா ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா வண்டி பெருசா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? உதாரணத்துக்கு அந்நியன் விக்ரம மனசுல நினைச்சுக்கோ. அவர் எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவார், ஒரு கோட்டை கூட தாண்டி போய் நிறுத்த மாட்டார். அவரால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுமா? யோசித்து பாருங்க. அப்ப யாரெல்லாம் விதிகளை மீறுறாங்களோ அங்கதான் பிரச்சனையே வருது. ஹெல்மெட் போட்டுட்டு போறோம்னு சொல்றோம், பட் போட்டுட்டு போகாம கீழே போய் விழுந்து போய் சேர்ந்துடுறாங்க. நடக்குதா இல்லையா? 60-70 சென்றால் சிறப்பு என்று சொல்றோம், அவன் 100க்கு மேல போறான், 108ல அப்புறம் பயணிக்க வேண்டியதாக சூழல் வருது. அப்ப நாம வாழக்கூடிய சமுதாயத்திலே சமுதாய விதிகளை மீறும் போது துன்பம் வருவது போல நம்ம இயற்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த இயற்கையில வாழும்போது இயற்கையினுடைய விதிகளை மதித்து நடக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு விதி நான் உங்களுக்கு சொன்னேன், உடல் ஆரோக்கியத்திற்கான ரகசியத்துல உங்கள் உடல் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் கேட்க வேண்டும். பசிக்குதுன்னா சாப்பாடு போடணும், இதுதான் விதி. தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும், இது விதி. தூக்கம் வந்தா தூங்க வேண்டும், இது விதி. சரிங்களா? உடல் கழிவு வெளியேற்றினால் உடனே வெளியேற்றிக் கொள்ள வேண்டும், இது விதி. அப்ப விதி மீறல் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு ஆப்போசிட்டா செய்யறது. பசிக்கும் சாப்பிடாம இருக்கிறது, பசியே இருக்காது சாப்பிடுறது. தாகம் எடுக்கவும் தண்ணி குடிக்காம இருக்கிறது,
தூக்கம் வரும், தூங்காம இருக்கிறது. தூக்கமே வராது, போய் சும்மா படுத்துக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் இயற்கையினுடைய விதி மீறல். மனுஷனை தவிர வேற எந்த உயிரினம் அந்த விதிமீறல் செய்யலைங்க. மனிதனை தவிர வேற எந்த உயிரினமும் விதிமீறல் செய்யல. சரிங்களா? அப்ப மனிதன் தான் விதிமீறல் செய்யறோம். யூரின் வந்தா ஆடு மாடு நாய் அப்படியே போகும், தடையே கிடையாது அது. ஆனா நம்ம அடக்கி வைத்துக் கொள்கிறோம். அப்ப அது உள்ள பல நோய்களாக மாறும். இப்படி நான் பார்த்த 20 ஆண்டு கால அனுபவத்திலே யாரெல்லாம் இந்த இயற்கையினுடைய விதியை ஃபாலோ பண்ணி வர்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் பெருசா வரல. யோக பயிற்சி செய்யும் போது மிக அபரிமிதமான நன்மையை அவங்க பெறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த பயிற்சியை நல்லா பண்றாங்க, நல்லா பண்றாங்க, பட் இயற்கையினுடைய விதியை மதிக்கிறது இல்லை. அப்ப அவங்க கிட்ட ரிசல்ட் மிக மிக குறைவாக இருக்குது. அல்லது சில நேரத்துல அவங்க ஆஸ்பத்திரிக்கு போற சூழல் கூட வர்றதை நான் பார்க்கிறேன். அப்படி இயற்கையினுடைய விதிகள்ல ஒரு விதியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த புனிதமான தினத்திலே ஒரு மிக முக்கியமான விதியை நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. சரிங்களா? பஞ்சபூதம்னா தெரியுமில்ல? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய ஆகாயம். இதுதான் பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த உடல் எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. சரிங்களா? அப்ப இந்த உடலிலே ஒரு பிரச்சனை வரணும்னா பஞ்சபூதத்துல தான் பிரச்சனை வரணும். சரிங்களா? நல்ல கவனமா இருக்கும். இதை தவிர ஒண்ணுமே இல்லை உங்க உடம்புல. இந்த பஞ்சபூதங்களை தவிர்த்த இறைத்தன்மை உள்ள இருக்குது. இறைத்தன்மை எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. சரிங்களா? அந்த இறைத்தன்மையோடு பஞ்சபூதங்கள் சேர்ந்து இருக்கிறது. பஞ்சபூத கூட்டு தான் நீங்களும் நானும். சரிங்களா? அப்ப நம்ம உடல் மட்டும்தான் பஞ்சபூதமா? அப்ப உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அதுவங்கெல்லாம் எதனால் ஆனவங்க? பஞ்சபூதங்களால் ஆனவர்கள். நீங்க உங்க வீட்டை சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாம் எதனால் ஆனது? வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பூமி எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. பூமியில என்ன இருக்கு? மண் இருக்கு, மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு, அப்புறம் தண்ணி இருக்கு 72%. அப்புறம் நெருப்பு இருக்கு. பூமியினுடைய மையத்திலே மாபெரும் ஒரு நெருப்பு குழம்பு இருக்கிறது. பூமியை சுற்றிலும் பெரிய அளவுல ஒரு காப்பாக கவசமாக காற்று இருக்கிறது. அதற்கு மேல விண் இருக்குது. பூமி எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால். பஞ்சபூதமும் சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கிறதால தான் இங்க உயிர் தோன்றியது. மற்ற கோள்களும் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனா பஞ்சபூதம் சரியான விகிதாச்சாரத்தில் இல்லை. செவ்வாயிலேயோ அல்லது புதன்லையோ வெள்ளியிலேயோ சந்திரனிலேயோ பஞ்சபூதங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் இல்லை. அதனால் அங்க உயிர்கள் தோன்றாது. பூமியில் அது சரியான விகிதாச்சாரத்தில் இருக்குது. இங்க உயிர் தோன்றி இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்கள் சேரும் போதுதான் மரம். சரிங்களா? மரம்ங்கிறது எப்படி? ஒரு செடி முளைக்குது இல்ல? இப்ப வெயில் காலம் நல்ல நிலம் வறண்டு கிடக்குது, ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா அங்க செடி முளைக்குது. யாரு போய் விதை விதைச்சா நாத்து நட்டா? கிடையாது. பஞ்சபூதம் சேர்ந்துச்சுன்னா தானா உயிர் உற்பத்தி ஆகிவிடும் இயற்கையில. சரிங்களா? ஒரு தண்ணி வச்சிருக்கீங்க, 10 நாள் 15 நாள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா புழு பிடிச்சிடும். பஞ்சபூதம் சேர்ந்துருச்சுன்னா புழு பிடிச்சிடும். இதே சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல புழு பிடிக்காது. ஒரு பச்சை பயிர் இருக்குது, அப்படியே டப்பால போட்டு வைக்கிறீங்க, ஒரு மாசம் கழிச்சு திறந்தீங்கன்னா உள்ள புழு பூச்சி வந்து. அதே பச்சை பயிர் எடுத்து வடச்சட்டியில போட்டு வறுத்து அதுக்குள்ள இருக்கிற நீர் சக்தி எல்லாம் ஆவியாக்கி நீரை இல்லாம பண்ணி மூடி வச்சுட்டீங்கன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் புழு புழு பிடிக்காது. ஏன்னா பஞ்சபூதமும் இருந்தா தான் உயிர் உற்பத்தி. அப்ப நம்ம உடம்பு எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. சரிங்களா? நல்லா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுவாங்க.
நம்ம உடலிலே நிலம் என்பது கெட்டி பொருள். இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை சொல்லிட்டு அதுக்குள்ள போறேன். நிலம் என்பது கெட்டி பொருள், அது கீழ் நோக்கி இழுக்கும். உயிர் என்பது லேசான பொருள், அது மேல் நோக்கி தள்ளும். அப்ப இந்த உடல் கீழ் நோக்கி இழுக்கும், உயிர் மேல் நோக்கி தள்ளுது. அப்ப உடலும் உயிரும் பிரியறதுக்கு தயாரா இருக்கிறது. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப இந்த உடலையும் உயிரையும் இணைத்து பிடித்திருப்பது எது அப்படின்னு கேட்டா, இந்த இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஓட்டங்கள். இந்த 3 ஓட்டங்கள் யாருடைய உடலிலே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும். அப்ப உடலும் உயிரும் இணக்கமாக இருந்தால் அதற்கு பேர் ஆரோக்கியம். அவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இந்த உடலையும் உயிரையும் இணக்கமாக வைத்திருக்கிறது யார் பொறுப்பு? இரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டத்தினுடைய பொறுப்பு. அப்ப இந்த 3 ஓட்டமும் சீராக ஓடினால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதே இந்த 3 ஓட்டம் சரியா ஓடல அப்படின்னா உடலுக்கு உயிருக்கும் சண்டை வந்துடும், பிணக்கு வந்துவிடும், அங்கு வலி ஏற்படும், அதனுடைய வெளிப்பாடு நோயாக மாறிவிடும். சரிங்களா? இந்த உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் அங்கு மரணம் நிகழ்ந்துவிடும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை. சரிங்களா? அப்ப நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கும்போது உடலிலே நோய் என்று ஒன்று வராது. நோய் மட்டும் கிடையாது, உங்க மனதிலே குழப்பம் வராது, உங்க வாழ்க்கையிலே சிக்கல் வராது. சரிங்களா? அப்ப இந்த பஞ்சபூத சக்தியை நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இயற்கையிலிருந்து நம்ம பஞ்சபூத சக்தியை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இயற்கையினுடைய விதியை அறிந்து அதை கரெக்டா எடுத்தீங்கன்னா உங்க உடம்பிலே நோய் என்று ஒன்று வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடலிலே நோய் என்று ஒன்று வந்துவிட்டால் நான் முன்னாடி சொன்னது போல நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வரும். குறிப்பாக தியானம் உங்களால் செய்ய முடியாது. தியானம் செய்ய முடியலன்னா இறைவனை உணர முடியாது. அப்ப ஏதோ நான் உடலை பற்றி பேசுகிறேன் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. உடலை பற்றி பேசுறேன்னா உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி, அறிவை பற்றி, ஆன்மாவை பற்றி, எல்லாவற்றையும் பற்றி தான் பேசுறேன். உங்கள் உடல் ஆரோக்கியமாக ஆக உள்ளிருக்கிற மனம் ஆரோக்கியமாகும். நம்ம உடல் ஆரோக்கியமாக ஆக ஆன்மா ஆரோக்கியமாகும், அறிவு ஆரோக்கியமாகும், உயிர் ஆரோக்கியமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்ப சும்மா நினைக்க கூடாது. உடம்பு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு முதல் தகுதி என்று நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். அப்ப உடல் ஆரோக்கிய விதியில மிக முக்கியமான விதி, பஞ்சபூதத்தை நாம் பெறும்போது இயற்கையினுடைய விதிப்படி அதை பெற வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப நிலத்தை எழுதிக்கோங்க. நிலம் என்பது நம்ம உடம்புல பருவுடலாக இருக்கிறது. நீர் இரத்த ஓட்டமாக, நெருப்பு விஷ்ணமாக, காற்று மூச்சாக, உயிர் என்பது விண் வந்து உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, நிலத்தை நாம எப்படி உள்ள எடுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப பஞ்சபூத சக்தி நம்ம உள்ள எடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிலத்தை எந்த வழியில நம்ம உள்ள எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நிலத்தை உள்ளே எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸலண்ட். உணவு. நீங்க பாருங்க, நிலம் இருக்கு, நிலத்தில் ஒரு விதை போடுறீங்க, அந்த விதை நிலத்தினுடைய ஆற்றலை எல்லாம் பெற்று மரமாக வருகிறது, மரமா வருது. அதுல இருந்து காய்கறிகள் வருகிறது, கனிகள் வருகிறது. சரிங்களா? அப்ப அவற்றையெல்லாம் எடுத்து நாம் உணவாக உட்கொள்கிறோம். அப்ப நிலத்தினுடைய தன்மையை நாம் எடுக்கிற வழி உணவு என்று எழுதி கொள்ளுங்க. நிலம் உணவு. சரிங்களா? ஒன்று. நீரினுடைய தன்மையை நாம் எப்படி எடுக்கிறோம்? நீரினுடைய தன்மையை நாம் எப்படி எடுக்கிறோம்? தண்ணி குடிக்கிறோம், நீர் அருந்துதல் என்று எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? நெருப்பினுடைய தன்மையை நாம் எப்படி எடுக்கிறோம்? நிறைய பேருக்கு தெரியாது. நெருப்பினுடைய தன்மையை நாம் உழைப்பின் மூலமாக எடுக்கிறோம். உடல் சூடு இருக்குது, பட் எப்படி அது உள்ள வருது அப்படின்னா, உடலிலே நாம் எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலிலே வெப்ப சக்தி சரியாக இருக்கும்.
வெப்ப சக்திக்கான வழி உழைப்பு என்று எழுதி கொள்ளுங்க. சும்மா ஜஸ்ட் எழுதிக்கோங்க. இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். காற்றினுடைய தன்மையை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, சுவாசத்தின் மூலமாக காற்றினுடைய தன்மையை எடுக்கிறோம். சரிங்களா? காற்றினுடைய சக்தி எப்படி உங்க உடம்புக்குள்ள வருது? சுவாசத்தின் மூலமாக. வெப்ப சக்தி உழைப்பின் மூலமாக. நீர் சக்தி தண்ணீர் குடிப்பதன் மூலமாக. நிலத்தினுடைய ஆற்றல் சாப்பிடுவதன் மூலமாக. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஆகாயம், பிரபஞ்சம், விண் சக்தியை நம்ம எப்படி எடுக்கிறோம்? யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பழைய அன்பர்கள் இல்லாம நீங்க எல்லாம் அதிசயிச்சு போவீங்க. ஓ, இதுலயா சார் பழைய அன்பர்கள் இல்லாமன்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல. ஓகே. தூக்கத்தின் மூலமாக. இதை நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. எதன் மூலமாக? தூக்கத்தின் மூலமாக அந்த பிரபஞ்ச சக்தியாக விண் சக்தியை நாம் உள்ள எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த 5 செயல்கள் மெடிடேஷன்லயும் வரும். மெடிடேஷன்லயும் வரும். பட் இயற்கையா நமக்குள்ள எடுக்கிற இடம். மெடிடேஷன், யோக பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி கிடைக்குது. பட் இயல்பா நாம செய்யற விஷயத்துல சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், வேலை செய்யறோம், அப்புறம் சுவாசிக்கிறோம், அப்புறம் தூங்குறோம். இந்த 5 விஷயங்களை நாம சரி பண்ணாலே நம்ம உடம்பில நோய் என்று ஒன்று வராது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பயிற்சி எல்லாம் 2வது. பயிற்சி பண்ணணும், இல்லைன்னு சொல்லல. பட் இது எல்லாம் நீங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டா பயிற்சி என்பதே தேவையில்லை. இதை ஃபாலோ பண்றதுக்காக தான் பயிற்சியே. சரிங்களா? இந்த 5ஐயும் நீங்க சரியா முறையா ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு பயிற்சி என்பதே தேவை இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க ஞானத்தன்மைக்கு வந்துடலாம். சரி, அதுல ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு வரேன். முதல் விஷயம் உணவு. சரிங்களா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. சரிங்களா? உணவினுடைய முக்கியத்துவத்தை இன்னவென்று சொல்ல முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அதை பத்தி 10 நாள் வேணாலும் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. திருக்குறள்ல 133 அதிகாரத்துல மருந்து என்று ஒரு அதிகாரம் எழுதுறார் வள்ளுவர். அதுல எந்த மருந்தை பற்றியும் குறிப்பிடவே இல்லை. அதுதான் முக்கியம். முழுக்க முழுக்க உணவை பற்றியே பேசுறார். சரிங்களா? அதுல ஒரு அற்புதமான குறள். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த அதிகாரத்தை எடுத்து தயவு செஞ்சு படிங்க. இப்ப செல்போன் வச்சிருக்கீங்க, மருந்து அதிகாரம் திருக்குறள் போட்டீங்கன்னா வந்துடும். 10 குறளையும் படிங்க. எந்த இடத்துல எந்த மருந்தையும் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இந்த உடல், யாக்கை என்றால் உடல், இந்த உடலுக்கு மருந்து என்பது வேண்டாம். எப்பொழுது? அருந்தியது. அது வார்த்தை பாருங்க. அருந்தியது. தண்ணீர் தான் அருந்தரம்னு சொல்றோம். பட் சாப்பாட்டையே நம்ம அருந்த வேண்டும் என்பதுதான் அவர் சொல்ற மொழி. அது எப்படி நான் சொல்றேன்? அது எப்படி சார் சாப்பாட்டை அருந்துவீங்க? சொல்றேன் நான். அருந்தியது, நீங்க சாப்பிட்டது. சரிங்களா? அற்றது, அது சரியாக நன்கு ஜீரணித்து உங்க உடலை விற்று சரியாக வெளியே சென்று விட்டதா? கழிவு அற்றது. சரிங்களா? அதை போற்றி உணின். அதை சரியாக மதித்து சரியாக அதை சீராக வைத்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடலிற்கு மருந்து என்று ஒன்று தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உணவே மருந்தாக இருந்த இந்த தேசத்திலே மருந்தையே உணவாக தின்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்து போச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம உணவிலே எந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்க வேண்டும்? இயற்கைக்கு ஒத்த முறை என்ன? இயற்கைக்கு முரண்பட்டு நம்ம என்னவெல்லாம் செய்யறோம்? முதல் உணவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க புரியணும். நீங்க எல்லாரும் சும்மா சாப்பாடு தானே அப்படின்னு எல்லாரும் சர்வ சாதாரணமா இந்த சாப்பாட்டை பார்க்கிறோம். கண்ட நேரத்துல சாப்பிடுறது, கண்டதை சாப்பிடுறது,
வயிறு முட்டை சாப்பிட்றது, சாப்பிடாம சுத்துறது, பசிக்காம சாப்பிட்றது, பசிச்சு சாப்பிடாம இருக்கிறது, இப்படி பல தவறுகளை நாம பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்க உணவை சரி செய்தால் எல்லாமே சரியாயிருங்க. இப்படி ஒரு விதி இருக்கு. நீங்க யோசித்து பாருங்க. அம்மா வயிற்றுக்குள்ள நாம ஒரே ஒரு கருவாக உயிரணுவா இருந்தோமா? உயிரணுவா இருந்தோம். சரிங்களா? அம்மா அப்பா சாப்பிட்டுதான் அவங்க உடம்புக்குள்ள உயிரணுவே உற்பத்தி ஆயிருக்கும். சாப்பாட்டுல இருந்தா உயிரணுவே உற்பத்தி ஆகுது. அந்த உயிரணுவை ரெண்டும் சேர்ந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தோமா? இப்ப அம்மா சாப்பிட்டு 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 அந்த ஒரு உயிரணு 3 கிலோவா மாறிச்சா உடம்புக்குள்ள? அந்த உடல்ல இருந்து வெளியே வந்தோமா? வெளியே வந்து இப்ப நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு சாப்பிடுறோம்? ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளைக்கு 4 இட்லி என்று வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு இட்லி 75 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 இட்லிக்கு 300 கிராம். 3 வேளைக்கு இட்லியே சாப்பிட்டோம்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், 900 கிராம் இட்லி கூட சட்னி சாம்பார் எல்லாம் ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ சாப்பிடுவோமா? ஆவரேஜா வச்சுக்கோங்க. 1 கிலோ சாப்பிடுவோமா? ஒரு நாளைக்கு 1 கிலோனா ஒரு வருடத்திற்கு 365 கிலோ சாப்பிடணும். சரிங்களா? இன்ட்டு 40 வயசு எனக்கு, நான் எவ்வளவு சாப்பிட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 10 வருஷத்துக்கு 3650 கிலோ, 20 வருஷத்துக்கு 7300 கிலோ, 40 வருஷத்துக்கு 14600 கிலோ, கிட்டத்தட்ட 15 டன்னு சாப்பிட்டுருக்கிறேன். எவ்வளோ? 15 டன்னு. எனக்கு 40 வயசுக்கு 15 டன்னுனா, உங்களுக்கு யாராவது 60 வயசு இருந்தீங்கன்னா நீங்க 22 டன்னு சாப்பிட்டுருப்பீங்க. அல்லது 80 வயசு இருந்தா நீங்க 30 டன் சாப்பிட்டுருப்பீங்க. 15 டன்னுங்கிறது சும்மா கிடையாது. சிப்பம் பார்த்துருக்கீங்களா? அரிசி சிப்பம் 25 கிலோ. 100 கிலோவுக்கு 4 சிப்பம். 1 டன்னுக்கு 40 சிப்பம். சரிங்களா? 1 டன்னுக்கு 40 சிப்பமா? ஆமா, 40 சிப்பம். இதே 15 டன்னுனா கணக்கு போடுங்க. அப்ப எத்தனை சிப்பம் உள்ள போயிருக்கு பாருங்க. சரிங்களா? அவ்வளவு உணவை நம்ம சாப்பிட்டுருக்கிறோம். நம்ம சாப்பிட்ட உணவு தான் நம்ம உடம்புக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் ரசமாகி, அதுல இருக்கிற சத்தெல்லாம் பிரிஞ்சு ரத்தமாகி, ரத்தத்தில் இருக்கிற சக்தி எல்லாம் பிரிச்சு தசையாகி, தோலாகி, தசைகளாகி, அதுல இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு கொழுப்பாகி, கொழுப்புல இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு எலும்பாகி, எலும்புல இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு எலும்புக்குள்ள மஜ்ஜையாகி, மஜ்ஜையில் இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு நம்முடைய வித்து சக்தியாகி, அந்த வித்து சக்தியில ஹையர் குவாலிட்டியா இருக்கிறது உயிர் அணுவாகி, உயிர் துகள்களாகி, அதுதான் காந்தமாகி, அதுதான் மனமாகி, நம்ம குணமாகி, எல்லாமா ஆகி, அதை தவிர ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப சாப்பாடு தான் இந்த உடம்பா மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கல, அவனுக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அதனாலதான் அன்னதானத்துக்கு இவ்வளவு பெருமை நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ வெறும் சாப்பாடு கொடுக்கலப்பா, அந்த சாப்பாடு கொடுத்ததங்காட்டி தான் அவன் உயிர் வாழ்றான். இல்லாட்டி அவன் செத்து இருப்பான். வள்ளலார் ஏன் அன்னதானத்தை இவ்வளவு தூரம் முக்கியமா பேசுறாரு? நாம ஏன் இன்னும் அன்னதானம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்றோம். ஏன்? நீங்கள் உணவை கொடுக்கவில்லை, அவனுக்கு உயிரை கொடுக்கிறீர்கள். சரிங்களா? நீங்க சாப்பிடாம வேணா விட்டுருங்களேன் ஒரு 10 நாள். என்ன ஆகும்? என்ன ஆகும்? கண்ணு தெரியாது, காது கேட்காது. சரிங்களா? காதெல்லாம் அடிச்சுக்குமா இல்லையா? கை கால் எந்திரிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, மூளை சிந்திக்காது. அப்படியே கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா செத்து போயிடுவோம். அப்போ உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் அதுக்கு பேரு சாப்பாடு என்று பெயர். சாவு என்றால் இறப்பு, பாடு என்றால் தள்ளி போடுவது. நம்முடைய இறப்பை தள்ளி போடக்கூடிய ஒன்று சாப்பாடு. நமக்கு உயிரை கொடுத்து கொண்டிருப்பது சாப்பாடு. நம்ம இப்ப வாழ்றதுக்கு காரணம் சாப்பாடு.
நான் இப்ப பேசுற காரணம் சாப்பாடு, நீங்க கேட்கற காரணம் சாப்பாடு. அப்ப அந்த சாப்பாடை நீங்க எப்படி சாப்பிடணும் யோசித்து பாருங்க. அதுதான் எல்லாமா இருக்கு, அதுதான் உங்க உடலா இருக்கு. உங்க ரத்த ஓட்டத்துல தொந்தரவா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு சரி பண்ணா ரத்தம் சரியா, தசையில பிரச்சனையா, சாப்பாடு சரியானா தசை சரியாய். அதுதான் ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மச்சையா, உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளா அதுதான் ஆயிருக்கு, சாப்பாடு தான் ஆயிருக்கு. சொல்லுங்க. சரி, அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து 3 கிலோவா வெளியே வந்தீங்க, இன்னைக்கு 60 கிலோ 70 கிலோ இருக்கீங்க. எது ஆனது? சாப்பாடு தான் ஆயிருக்கு. அப்ப எவர் ஒருவர் சாப்பாட்டை சரியாக, முறையாக, அளவோடு, முறையோடு சாப்பிடுகிறாரோ அவருக்கு நோய் வராது. எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். இருக்கலே மிகப்பெரிய மருத்துவம் என்ன தெரியுங்களா? உலகத்தின் தலை சிறந்த மருத்துவம் என்ன தெரியுமா? எல்லா நோய்களையும் குணப்படுத்துற மருத்துவம் என்ன தெரியுமா? சாப்பிடாம இருப்பது. இன்னைக்கு உலகமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுத்தாங்க ரீசெண்டா. யார் ஒருவர் ஒரு நாளிலே 17 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். நோயே வராது. கேன்சரே இருந்தாலும் குணமாகும்னு எழுதி வச்சுட்டார். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் முற்காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சா சாப்பிட மாட்டாங்க. நீச்ச தண்ணியோ புழு தண்ணியோ கம்மங்கூழோ கொஞ்சம் இருக்கோ அதுல வடிச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. கடுமையான வேலை செய்வாங்க. 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. 11 மணிலேருந்து கடுமையா வேலை செய்வாங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும். 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு சாப்பாடு, 2 வேளை தான் சாப்பாடு. சரிங்களா? அவனுக்கு நோய் என்று ஒன்று வரவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு நம்ம முன்னோர்களை பத்தி? முதுமக்கள் தாழி என்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? முற்காலத்துல நிறைய பேரு 120 வயசுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டே இருக்கிற, சாக மாட்டேங்கிறான். சரிங்களா? 100 வயது 120 வயதுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டே இருக்கிறான், சாகவே மாட்டேங்கிறான், உயிரே போக மாட்டேங்குது. அப்ப அவனை வச்சுட்டு என்ன பண்றது? சரிங்களா? அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய குழியை தோண்டி ஒரு பெரிய பானையை செஞ்சு அதுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடை வச்சு இந்த பெருசை கொண்டு போய் உள்ள போட்டு புதைச்சிருவாங்க. இப்படி எல்லாம் நடந்த சமுதாயம். ஏன்னா உயிர் போகவே மாட்டேங்குது அவனுக்கு. அப்ப எப்படி ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி இருந்த சமுதாயத்தினுடைய வழித்தோன்றல் தான் நம்ம. சரிங்களா? அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த காலத்தை யோசிங்களேன். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எப்படி அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கும் பாட்டிக்கு இருக்கிற ஆரோக்கியம் நம்ம கிட்ட இல்லையே. இன்னைக்கு பாட்டி செய்யற வேலை சின்ன வயசு பிள்ளை செய்ய முடியறது இல்லையே. ஏன்னா அவங்களுடைய பழக்கம், குறிப்பா உணவு பழக்கம் சிறப்பாக இருந்தது. அப்ப இன்னைக்கு அதைத்தான் ஒருத்தர் நோபல் பிரைஸுக்கு சொல்லியிருக்கிறார். யார் ஒருவர் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்றதை நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு சாப்பிட்றாங்களோ, 17 மணி நேர கேப். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டீங்க, 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மறுபடியும் காலையில 11 மணிக்கு சாப்பிடுகிறாங்களோ அவங்களுக்கு உடம்புல கேன்சர் இருந்தாலும் குணமாகுன்னு எழுதிட்டார். ப்ரூவ் பண்ணிட்டாரு. சயின்டிபிக்கலி ப்ரூவன். நோபல் பிரைஸ்னா சும்மா கிடைக்காது. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. அளவாக சாப்பிட்டால், முறையாக சாப்பிட்டால் தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க முடியாது. சரிங்களா? எழுதிக்கோங்க. ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி. யோகி எவ்வளவு வேலை சாப்பிடுவான்? ஒரே வேலை தான் யோகிக்கு சாப்பாடு. ஒரு வேளை சாப்பாடே போதும். மற்றதெல்லாம் அவங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்வாங்க. 2 வேளை சாப்பிடுபவன் போகி. போகி என்றால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிப்பவன் அர்த்தம். சரிங்களா? போகித்தல்னா அனுபவித்தல், மகிழ்ச்சியாக வாழ்தல். 2 வேளை சாப்பிடுறவன் போகி. 3 வேளை சாப்பிடுவன் ரோகி. ரோகினா என்ன? ரோகம் பிடித்தவன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோயாளி என்று பெயர். 3 வேளை சாப்பிடுவன் ரோகி, நோயாளி. இப்ப நமக்கு அது பொருந்துதா? இப்ப எல்லாரும் உலகத்துல 3 வேளை சாப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் நோய் வருது. சரிங்களா? 4 வேளை சாப்பிடுவன் துரோகி.
அவன் அடுத்தவன் சோத்தையும் எடுத்து திங்கிறான், துரோகம் பண்றான்னு சொல்லுவாங்க. இப்ப நாம எந்த கேட்டகரியில இருக்கோம்? 3வது கேட்டகரியில கரெக்டா இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இனி கொஞ்சம் 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 நீங்க இந்த பயிற்சி எல்லாம் செய்துட்டு வரும்போது உங்க உணவை 2 வேளையாக மாற்றிக்கொள்ளலாம். உடனே உங்களுக்கு நெஞ்சே அடைச்சிரும். 2 வேளையா சார்? போங்க சார். சரிதானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கடுமையான வயல்களிலே, காடுகளிலே, நிலங்களிலே உழுதும் அப்பவே 3 வேளை சாப்பிடல. அவன் 3 வேளை சாப்பிட்டா கூட மரியாதை. இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம்னு 3 வேளை சாப்பிடுறோம். புரியுதா இல்லைங்களா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வர வர கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். உடனே எல்லாம் மாத்த முடியாது. சரி, நான் இப்ப சொல்ற விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உணவை மருந்தாக்கும் கலை. நான் இப்ப பேசுறது உணவை மருந்தாக்கும் கலை. நீங்க சாப்பிடுற உணவையே உங்க உடல்ல மருந்தாக மாற்றிக்கொள்ளுங்க. எப்ப நீங்க சாப்பிட்ட உணவு மருந்தாகும் அப்படின்னா, அதுக்கு முதல் விதி, இயற்கையோட விதி, முதல் விதி பசித்து புசி. இதுதான் முதல் விதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு யோகம் தியானம் நீங்கள் செய்தாலும் இந்த இயற்கையினுடைய விதியை மீறினீங்கன்னா யோகமோ தியானமோ பலனை கொடுக்காது. நோயெல்லாம் உங்களை விட்டு போகாது. அப்ப இப்ப சொல்ற விதியை 100% ஃபாலோ பண்ணும். 100% ஃபாலோ பண்ணும். நம்மளால முடியும், முடியாது ஒன்றும் இல்லை. அப்ப முதல் விதி என்ன? பசித்து புசி. பசித்தால் மட்டுமே சாப்பிடுவேன் என்று இன்றிலிருந்து சத்தியம் பண்ணிடணும். உங்க குலதெய்வத்து பேர்லயோ அல்லது சாமி பேர்லயோ யார் பேர்லயோ சத்தியம் பண்ணிடணும். பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுறது. பசிக்கலைன்னா சாப்பிட்றதே இல்லை. 2 நாள் பசிக்கலைன்னா 10 நாள் பசிக்கலைனாலும் சாப்பிடுறது. ஏன்னா இந்த உடல் இறைவனுடைய படைப்பு, பேரறிவினுடைய வெளிப்பாடு. அதுக்கு தெரியும் என்ன கேட்கணும், எப்ப கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெளிவா தெரியும். அதுக்கு தேவைன்னா அதுவே கேட்கும். சரிங்களா? அதுக்கு தேவைன்னா அதுவே கேட்கும். அப்ப பசித்து புசி என்பது முதல் விதி சாப்பிட்றது. இப்ப இதை மட்டும் நீங்க செஞ்சாலே உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிடும். பசிக்காம எதையும் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிடணும். பசி எடுக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு நல்லா துய்க்க துவர பசித்து என்று சொல்லுவார் வள்ளுவர். துய்க்க துவர பசித்து, நல்லா பசி எடுத்து சாப்பிடுப்பா. எப்பேற்பட்ட உணவும் உனக்கு மருந்தாக மாறி. சரிங்களா? அப்ப நம்ம பசிக்காம சாப்பிட்டா என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அங்கதான் பிரச்சனையே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப உணவு இல்லாமல் செத்தவர்களை விட, சாப்பிடாம செத்தவர்களை விட, சாப்பிட்டு சாப்பிட்டு செத்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. சரிங்களா? சாப்பாடு மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உணவை அளவாக உண்டால் உங்களுடைய உடல் உணவை ஜீரணித்து சக்தியாக மாற்றும். உணவை அளவுக்கு மேல் உண்டால் அந்த உணவு உங்களுடைய உடலை ஜீரணித்து நோயாக்கி விடும். புரியுதுங்களா? சரிங்களா? அதாவது நீங்க அளவா சாப்பிட்டா உங்க உடல் அதை ஜீரணித்து சக்தியா மாற்றி எடுத்து வச்சுக்கோ. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உங்க உடலை ஜீரணித்து நோயாக்கி விடும். சரி, பசித்து புசி. இப்ப சார் பசி இல்லாம சாப்பிட்றேன், என்ன சார் இப்ப பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்க அதானே? இப்ப பசிக்கல, எனக்கு மணி ஆச்சு, போய் உட்கார்ந்து சாப்பிட்றேன், என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்ற புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு. இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, சிறுநீரம் இருக்கு, சிறுநீர்ப்பை இருக்கு, பித்தப்பை இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ராஜ உறுப்புகள்னு பேர். இதை பத்தி ஒரு நாள் தனியா வகுப்பு எடுக்கிறேன் நான். உடம்பிலே 12 ராஜ உறுப்புகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் வேலை செய்கிறது. சரிங்களா? அது அதனோட வேலையை ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்குது. இப்போ இப்ப பசி இல்லை உங்களுக்கு அப்படின்னா உங்க உடம்புல உங்களோட உயிர் ஆற்றல், உதாரணத்துக்கு உங்க கிட்னியை போய் சரி பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்னிக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு, கிட்னியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கு, அப்படி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பசி இல்லை.
இப்ப நீங்க ஒரு வடையை தூக்கி உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது டீயை ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது வேற ஏதாவது பொருளை தூக்கி வயிற்றுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கிட்னியை சரி பண்ணிட்டு இருந்ததுல உங்க உயிராற்றல், அந்த உயிராற்றல் அதை அப்படியே போட்டு போட்டு நேரா வயிற்றுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து ஜீரணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். பட் ஜீரணம் பண்ணணும்னா அதுக்கு ஜீரண நீர்கள், சில அமிலங்கள் உற்பத்தி ஆகணும், அப்பதான் ஜீரணம் ஆகும். அது எப்ப உற்பத்தி ஆகும்னா பசிச்சாதான் உற்பத்தி ஆகும். பசிக்குது இல்ல, அப்ப நம்ம வயிற்றுல நிறைய ஆசிட் சுரந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் பண்றதுக்கு தயாரா இருக்கும். சரிங்களா? இப்ப பசிக்காம நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா உள்ள ஜீரண நீர்கள் இல்ல, சாப்பாடு வந்து விழுந்துருச்சு, ஜீரணம் பண்றது கஷ்டம். ரெண்டாவது, அந்த உயிராற்றல் அங்க சிறுநீரகத்துல பழுது பார்த்துட்டு இருந்த விஷயத்த அப்படியே போட்டு போட்டு நேரா இங்க வந்து இது ஜீரணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும், கடுமையா முயற்சி பண்ணும். நல்ல ஜீரணம் பண்ண முடியாது, ஆனா எப்படியாச்சும் உங்க வயிற்றுல இருந்து ஜீரணம் பண்ணி தள்ளணும். அது நல்ல ஜீரணமோ அரகுர ஜீரணமோ பண்ணி தள்ளணும். ஏன் சார் அப்புறம் சிறுநீரகத்தை பழுது பார்த்துட்டு அப்புறம் இங்க வர வேண்டியதானே நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. அப்படி இயற்கையில பண்ண முடியாது. ஏன்னா உங்க வயிற்றுக்குள்ள ஒரு பொருள் உள்ள போயிருச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அது கெட்டு போயிரும். சரிங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி சட்னி சாம்பார் மூணையும் கலந்து வச்சிருங்க. நைட்டு காலையில திறந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? கப்படிக்கும்ல, நாத்தம் அடிக்கும்ல, புளிச்சு போயிரும்ல. சரிங்களா? ஒரு சாதாரண டிஃபன் பாக்ஸ்ல உணவை போட்டு பெரட்டி வச்சாலே இப்படி நாறுதே, பூஞ்சை பிடிச்சிருதே. நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு உணவை போட்டு அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் கெட்டு போய் நிறைய பேருக்கு அந்த புளிச்ச ஏப்பம் வரும், உள்ள கெட்டு போனது அப்படியே வெளியே வரும். சரிதானுங்களா? அப்ப என்ன நடக்குது? உங்க வயிற்றுல ஒரு பொருள் உள்ள போயிருச்சுன்னா உங்க உடலோட முதல் வேலை அந்த வயிற்றுல இருந்து அந்த பொருளை டிஸ்போஸ் பண்ணணும். இல்லாட்டி அது கெட்டு பாய்சனா மாறி விஷமா மாறி போயிடும். அப்ப உங்க உயிராற்றல் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு கல்லீரல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு மண்ணீரல்ல வேலை செய்யும், ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கண்ணை வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு ஹார்ட்ல வேலை செய்யும், ஒரு சிலருக்கு நுரையீரல வேலை செய்யும். இப்ப நீங்க சோத்தை போட்ட உடனேயும் அது எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வயிற்றுக்கு வந்து நின்னுக்கும். இப்ப உடல் உறுப்புகள் கெட்டு போகுமா கெட்டு போகாதா? உறுப்புகள்ல நோய் வருமா வராதா? சிந்திச்சு பாருங்க. சின்ன விஷயம்தான், ஒரு வடை, ஒரே வடை உங்க சோழியவே முடிச்சிடும். சரியா? அப்ப பசிக்காம நீங்க சாப்பிடும் போது அந்த உணவு உங்க உடலிலே விஷமாக மாறிடும். அந்த சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகாது. ஜீரணமாகாம போறப்ப அது நல்ல சக்தியா மாறாது, அது உங்க உடம்பிலே தவறான சக்தியாக மாறி நோயாக மாறும். இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் நம்ம பசிக்காம சாப்பிடுறோம், கிடைச்சதெல்லாம் சாப்பிடுறோம், என்ன கிடைச்சாலும் சாப்பிடுறோம், நேரங்காலம் பார்க்காம சாப்பிடுறோம். இனிமேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு விதி, அதான் உணவினுடைய தலை விதி, பசித்து புசி. இதை சொல்லிட்டு போயிட்டாங்க, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. பசித்து புசி. இனிமேல் பசிக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு பருக்கை சாப்பிட்டாலும் அது விஷமாக மாறும்னு புரிஞ்சுக்கோங்க. பசிக்காம சாப்பிட்றதுலே இன்னைக்கு முடிவு பண்ணிடு. பசித்து புசி முதல் விதி. ரெண்டாவது விதி, ரெண்டாவது மறுபடியும் சொல்றேன், பசித்து புசின்னு சொல்லிட்டேன். அப்ப பசிச்சு சாப்பிடாம இருக்கக்கூடாது, அது அதை விட முக்கியம். பசிக்கிறது நல்லா, நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க, பெண்கள் குறிப்பாக, தியாக பெண்கள் இல்லையா? நீங்க தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி உங்க உடம்பு தான் வீணா போச்சு. புரியுதா? காலையில் எத்தனை மணிக்கு பெண்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க? 11 மணிக்கு சாப்பிட்றேன் சார். இது என்ன உடம்பா வேற ஏதாச்சும்? அது மிஷினா? புரியுதா இல்லைங்க? இப்போ வண்டி ஓடணும்னா பெட்ரோல் கரெக்டா போடணும் இல்ல? பெட்ரோல் போடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சரிதானுங்களா? வண்டி ஓட்ட முடியாது. அது போல உங்க உடல் சாப்பாடு கேட்குதுன்னா அதை கொடுக்கணும். சில பெண்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க,
6, 7, 8, 9, 10, 11, 6 மணி நேரம் ஒன்றும் போடுறது இல்லை இந்த உடம்புல. பசிக்குது, அப்படியே பையனுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு அது இதுன்னு பண்ணி பண்ணி அந்த உடம்பே வீணா போயிடும். நல்லா புரிஞ்சுக்கு. பசிச்சா சாப்பிடணும். பசிச்சு சாப்பிடாம இருக்கிறது என்ன பண்ணும்னா, அப்போ பசிக்குது, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, என்ன பண்ணும்? அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்க வயிற்றுல இருக்கும். அது அந்த வயிற்றினுடைய செல் சுவர்களை எல்லாம் அப்படியே கரைச்சு 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 என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? உடலிலே அல்சரை உருவாக்கி பல நோய்களை உருவாக்கி. அதனால பசிச்சு சாப்பிடாம சுத்துறது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? இப்ப பசிச்சு சாப்பிடணும் ஒண்ணு, பசிக்காம சாப்பிடக்கூடாது. பசிக்கிறப்ப சாப்பிடாம இருக்கவும் கூடாது. உணவை சிலர் அலட்சியம் பண்றாங்க, அது மிகப்பெரிய தவறு. உணவு தான் உங்க உடலா வந்திருக்கு, உயிரா வந்திருக்கு, மனமா வந்திருக்கு, குணமா வந்திருக்கு. உணவுக்கு சில குணங்கள் இருக்கு. சில உணவை சாப்பிட்டா உங்களுக்கு சாந்த குணம் வரும், அதுக்கு பேர் சாத்வீக உணவு, அமைதித்தன்மை வரும். சில உணவை சாப்பிட்டா உங்களுக்கு மூர்க்க குணம் வரும், ரஜோ உணவு. சில உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு மந்த புத்தி வரும், அது தமோ உணவு. என்று உணவிலே 3 வித உணவுகள் இருக்கிறது, 3 குணம் இருக்கிறது உணவிற்கு. சாத்வீக குணம், ரஜோ குணம், தமோ குணம். தமோ குணம்னா மந்தத்தன்மை. சரிங்களா? அப்ப இந்த உணவிலே சாத்வீக குணம் இருக்கிற உணவை யார் உண்கிறார்களோ அவங்களுக்கு சாத்வீக தன்மை வரும், உடல் ஆரோக்கியம் வரும், மன அமைதி வரும், எல்லாம். இப்படி உணவை பிரித்து சாப்பிட்டு நீங்க பழகணும். அது என்னென்னங்கிறது பின்னாடி சொல்றேன். அப்ப பசித்து புசி ஒன்னாச்சா? ரெண்டாவது, வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் வர அத்தனை நோய்க்கும் தீர்வாக இயற்கை மருத்துவர்கள் சொல்றது இந்த ரெண்டையும் தான். வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். நீங்க சாப்பிட்றப்ப இன்னைக்கு போய் வாட்ச் பண்ணுங்க, அல்லது வீடியோ எடுத்துக்கங்க, இல்லாட்டி கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு வாய் சாப்பாடை போட்டுட்டு இந்த மாடு அசை போடும்ல, அந்த மாதிரி வாயை திறந்து திறந்து தான் சாப்பிட்றோம் நம்ம. இதுல ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான நுட்பம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், இன்னும் என்ன விதமான நோய்களா இருக்கட்டும், இன்னைக்கு நான் சொல்ற இந்த விதியை ஃபாலோ பண்ணா இன்றிலிருந்து அந்த நோய் உங்களுக்கு குணமா இருக்க ஆரம்பிச்சு. அதிகபட்சம் 6 மாசத்துல உங்க நோயே இருக்காது. எந்த நோயை வேணா நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணணும்? வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். நம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, வாயை மூடிட்டு சாப்பிடுறா அப்படின்னு. இது ஏதோ திட்டுறாங்கன்னு நினைச்சிட்டோம். திட்டுறது இல்லை, இதுக்குள்ளதான் விஞ்ஞானம், மொத்த விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்குது. நீங்க ஒரு வாய் சாப்பாடு எடுத்து உள்ள போடுறீங்க, போட்ட உடனே வாயை மூடிக்கிறீங்க, மெல்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நம்முடைய பற்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அரைப்பதற்கு. இப்ப நீங்க உண்மையாலுமே அரைச்சா சாப்பிடுறீங்க. லபக்கு 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 வலிச்சு வலிச்சு போட்டுட்டு ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோன்னே தெரியாம ஓடுறோம். ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்ங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கிற சாகர வரைக்கும். எதுக்கு ஓடுறீங்க? சாப்பிட்றதுக்கு நேரம், சாப்பிட்றதுக்கு தாங்க வாழ்க்கையே. ஒரு சான் வயிற்றுக்குதான் இத்தனை வேலை. புரியுதா இல்லைங்களா? ஓகே. யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க, 17 மணி நேரம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்றீங்க, அதே சமயம் பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குதே. நான் இந்த உரை முடிக்கிறப்போ, இந்த உணவை பத்தி பேசி முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். சரிங்களா? பசிக்கிறப்ப நீங்க சாப்பிடணும். அந்த பசி இந்த 17 மணி நேரம் வராமையே நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு சில முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பசி 17 மணி நேரத்துக்கு வராது. கரெக்டா 11 மணிக்கு வரும், கரெக்டா 6 மணிக்கு வரும். அந்த மாதிரி பண்ண முடியும். அது நம்ம சிஸ்டம், நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். சரிங்களா? சரி, கேள்வி எல்லாம் இருந்தா பின்னாடி கேட்டுக்கலாம். அப்ப வாயை மூடி மென்று சாப்பிடுவதில் என்ன ஒரு ரகசியம் இருக்கு? பல்ல இறைவன் எது கொடுத்திருக்கிறான்னா அரைக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப யாராவது உண்மையாலுமே அரைக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்களே மனசாட்சி தொட்டு கேள்வி பாருங்க. உங்களுக்கு அது தெரியாது. இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட்றப்ப கவனிங்க, அரைக்கிறதே கிடையாது யாருமே.
32 பல்ல எது கொடுத்திருக்கிறான்? அரைச்சு கூழாக்கி உள்ளே அனுப்புறது. ஒரு பழமொழி இருக்கிறது, உணவை குடி நீரை உண் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. உணவை குடி நீரை உண் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவை குடிக்கணும். ஹார்டா வருது, அதை நல்லா வாயில போட்டு அரைச்சு 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 உமிழ்நீரோட கலந்து 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 அது கூழா மாறி உள்ள போகணும். உணவை குடிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நொறுங்க தின்றால் 100 வயது என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நொறுங்க என்றால், நொறுங்கன்னா நிறைய அல்ல, அப்படி நம்ம நிறைய பேர் தின்றாங்க. சரி, நொறுங்க என்றால் நிறைய அல்ல. நொறுங்க என்றால் ஒண்ணு நொறுங்கி போச்சுன்னு சொல்றீங்களா? சரிங்களா? கீழே விழுந்து சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. அப்ப நீங்க சாப்பிடுற உணவு எந்த அளவிற்கு நீங்க உடைக்க முடியுமோ வாயில உடைச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாயிலேயே 50% ஜீரணம் நடந்துருது, வாய்க்குள்ளேயே நடக்குது. அதுக்குதான் 6 உமிழ்நீர் சுரப்பிகளை வச்சிருக்கிறான் இறைவன். உமிழ்நீர் அல்ல, அது உயிர் நீர். அந்த உமிழ்நீர் கலக்கும் போதுதான் அந்த உணவு அடுத்த கட்ட மாற்றத்திற்கு தயாராகும். அந்த உமிழ்நீரிலே அந்த உணவில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இன்னும் அந்த உமிழ்நீர் சேரும் போது அந்த உணவு நல்ல சர்க்கரையாக மாறுவதற்கான ஆற்றலை பெறுகிறது. இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்கு தான் வாய்க்குள்ள 32 பல்லு 6 உமிழ்நீர் சுரப்பி வச்சு வாய்க்குள்ள சாப்பாடை போட்டு மெல்லணும். வாயை மூடிட்டு மெல்லணும். அப்படி மெல்றப்ப என்ன ஆகும்னா, உங்க உமிழ்நீரும் சாப்பாடும் இரண்டும் ஒன்றாக கலக்கும். கலக்கும். சரிங்களா? அப்படி கலக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாண்டிங் உருவாகும் பாருங்க. அந்த பாண்டிங் தாங்க உங்க உடலிலே நோயை குணப்படுத்துற திரவம். உங்க உடல்ல நோயை குணப்படுத்துற திரவம் எது தெரியுமா? உங்களுடைய உமிழ்நீரும் உங்களுடைய உணவும் கலந்த திரவம். உமிழ்நீருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உமிழ்நீர் அல்ல, அதுக்கு பேர் உயிர் நீர் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உயிர் நீர். சில இடத்துல அடிபட்டுருச்சுன்னா எச்சில் தொட்டு வைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அங்க கிருமியே உருவாகாது. உங்க உமிழ்நீருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அப்ப அந்த உமிழ்நீர் சாப்பாடு கூட முறையா சரியா கலந்து உள்ள அனுப்பணும் நீங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? வாயை திறந்து சாப்பிடுறோம். திறந்து சாப்பிடும் போது சாப்பாடும் உமிழ்நீரும் கலப்பதை நீங்க வாயை திறக்கிறதால உள்ள போற காற்று தடுத்து விடுகிறது. சயின்ஸ். சரிங்களா? அப்ப அந்த உமிழ்நீரையும் சாப்பாட்டையும் நீங்க வாயை திறந்து சாப்பிட்றப்ப காற்று உள்ள போய் தடுக்குது. அப்ப ரெண்டும் சரியா கலக்கல, அறகுறையா அப்படியே உள்ள போகுது. உள்ள போறப்ப இந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையா மாறாம போயிடும். வாயை திறந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல சர்க்கரையா மாறாது. வாயை மூடி சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். அப்ப நல்ல சர்க்கரை உங்க உடம்புக்குள்ள போய் ரத்தத்துக்குள்ள போய் செல்களுக்கெல்லாம் போச்சுன்னா ஆரோக்கியம் வரும். ஆனா இப்ப நம்ம சரியா சாப்பிடாததால அந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக மாறும். கெட்ட சர்க்கரையா மாறுச்சு அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற செல்கள் கெட்ட சர்க்கரையை அனுமதிக்காது. இந்த இடத்துல ஒரு சயின்டிபிக் பாயிண்ட் சொல்ற பாருங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நீங்க நல்ல சர்க்கரையாவும் மாற்ற முடியும், கெட்ட சர்க்கரையாவும் மாற்ற முடியும், நீங்க சாப்பிட்ற முறையை பொறுத்து. கரெக்டா நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்ல சர்க்கரையா மாறும். பசிச்சு சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். வாயை மூடி மென்று சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். அளவான சாப்பாடு சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்காம சாப்பிட்டா நல்ல சர்க்கரையா மாறும். புரியுதா இல்லைங்களா? இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையா மாறும். நல்ல சர்க்கரை இப்ப உள்ள போயிருச்சு. நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற சக்தி நல்ல சர்க்கரையா மாறி உங்க ரத்தத்துல ஓடுது. இப்ப இன்சுலின் ஒண்ணு இருக்குல்ல, பேன்கிரியாஸ். இன்சுலின்ங்கிற ஹார்மோனை சுரக்குதுன்னு சொல்றோம்ல, அது வழியாக இந்த செல் போகும்போது நல்ல சர்க்கரை போறப்ப அது செக் பண்ணும், இது நல்ல சர்க்கரையா? ஆமா நல்ல சர்க்கரை. அப்ப இன்சுலின் சுரந்துரு அப்படின்னு சுரந்துடும். இன்சுலின் கிடைச்சிரும். இன்சுலினை எடுத்துட்டு இந்த நல்ல சர்க்கரை செல்களுக்கிட்ட போகும். இன்சுலின் வந்தோடனே இன்சுலின் தான் அதுக்கு டோர் ஓபன் பண்ற கீ செல்களுக்கு.
செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நல்ல சர்க்கரை வந்தனையும் இன்சுலின் வந்துடும். இன்சுலின் வந்தனையும் செல்லு ஓபன் ஆயிரும். இந்த சர்க்கரை உள்ள போய் உங்க உடலுக்கு ஆற்றலா மாறும். இதே நீங்க கெட்ட சர்க்கரையா மாத்தி அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சுலின் சுரக்காது. ஏன்னா இந்த கெட்ட சர்க்கரை உங்க செல்களுக்குள்ள போச்சுன்னா உங்க செல்லு கெட்டு போயிடும். செல்லு கெட்டு போச்சுன்னா உங்க உடல் மொத்தமா கெட்டு போயிடும். அதனாலதான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஏன் நீங்க கைய காலை வெட்டுறீங்க? நான் கேட்கிற கேள்வி. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயின்னு போறீங்க, அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை நீங்க ப்ராப்பரா சாப்பிட்றீங்க. இப்ப நோய் குறையணுமா எச்சாகணுமா? குறையணும் இல்ல? ஏன் குறையல? மருந்தோட டோஸ் குறையணுமா எச்சாகணுமா? ஏன் குறையல, எச்சாகுது? அடுத்தது இந்த டோஸ் அந்த டோஸ் ஆகுது, பெரிய டோஸ் ஆகுது, பெரிய டோஸ் ஆகுது, மறுபடியும் இன்சுலின் போடுறீங்க, அப்புறம் கையை காலை வெட்டுறீங்க. இதுக்கு பேர் மருத்துவமா? நோய் நாடி, நோய் முதல் நாடி. சரிங்களா? சரி. நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோயை கண்டுபிடிக்கணும், அதற்கான மூலத்தை கண்டுபிடிக்கணும் நீங்க. இப்ப எனக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க. தலைவலி எதனால எல்லாம் வரலாம்? சாப்பிடாதால தலைவலி வரலாம், நிறைய சாப்பிட்டதால தலைவலி வரலாம், தூங்காததால தலைவலி வரலாம், ரொம்ப நேரம் தூங்குனதால தலைவலி வரலாம், கண்ணு ப்ராப்ளம் இருந்தா தலைவலி வரலாம், அழுதீங்கன்னா தலைவலி வரலாம், சிலருக்கு வேகமா ஓடுனா தலைவலி வரலாம். சரிங்களா? சிலர் டிவி பார்த்தா தலைவலி வரலாம், சிலருக்கு டீயை குடிக்காம இருந்தா தலைவலி வரலாம், சிலருக்கு வீட்டுக்காரரை பார்த்தாலே தலைவலி வரலாம். சரிங்களா? சிலருக்கு மோஷன் போகலைன்னா தலைவலி வரலாம், வயிற்றுல ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா தலைவலி வரலாம், தலையில ஓட்டம் சரியில்லைன்னா தலைவலி வரலாம். தலைவலி வர்றதுக்கு 100 காரணம் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அப்ப நோய் தலைவலி, நோய்க்கு மூலம் என்ன? ஒருத்தருக்கு கான்ஸ்டிபேஷனா இருக்கு, மலச்சிக்கலா இருக்கு, அப்ப அவருக்கு தலைவலி வரும். வரும், மலச்சிக்கல் இருக்க நிறைய பேருக்கு தலைவலி வரும். அப்ப நீங்க தலைவலிக்கு மருந்து கொடுக்கணுமா, மலச்சிக்கலுக்கு மருந்து கொடுக்கணுமா? சொல்லுங்க. அப்ப மலச்சிக்கலுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா தலைவலி தானா குணமாயிரும். மலம் தனியா போயிருச்சு. மலம் போனதுக்கு அப்புறம் நல்லா பெருங்குடல் மலக்குடல் நல்லா வேலை செய்யுது. அப்ப நுரையீரல் நல்லா மூச்சு இழுத்து விடுது, மூளைக்கு நல்லா ஆக்சிஜன் போகுது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப குழல். அப்ப நோயை கண்டுபிடித்து அதற்கு மூலத்தை கண்டுபிடித்து சரி பண்ணணும். ஆனா இன்னைக்கு சில மருத்துவம் என்ன பண்ணுது தெரியுங்களா? நேரடியா நோய்க்கு மருந்து கொடுக்குறேன்னு கொடுக்குது, அது மூலத்தை சரி பண்றது இல்லை. அது எப்படி தெரியுமா? முள்ளு மரத்தை மேல வெட்டி விடுற மாதிரி. அது மறுபடியும் 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 முளைச்சிட்டே தான் இருக்கும். அப்ப முள்ளு மரத்தை போடுங்கம்னா வேரோட அழிக்கணும். அப்ப நோய்க்கு மூலத்தை சரி பண்ணணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரும் மருத்துவம் நோய்க்கு மூலத்தை சரி பண்றதுக்கு அதுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு உயிர் என்றால் என்னன்னே தெரியாது, மனசுனா என்னன்னு தெரியாது, அறிவுனா என்னன்னு தெரியாது, உடல் இயக்கத்தை பற்றி தெரியாது, மன இயக்கத்தை பற்றி தெரியாது. அப்படி ஒரு மருத்துவத்தில் நாம எல்லாம் இன்னைக்கு சிக்கி கிடக்கிறோம். அந்த மருந்தை வாங்கி வாங்கி டப்பா டப்பாவா திங்கிறோம். நோய் எச்சுதான் ஆகுதே தவிர குறையறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுகர் என்பது ஒரு நோய் கிடையாது, பிபி என்பது ஒரு நோய் கிடையாது. ஆக்சுவலா எதுவுமே நோய் கிடையாது. நோயினே ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் நீங்க ஆழமா புரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சிருவீங்க. அப்புறம் எங்களுக்கு தொந்தரவு வருது? உங்க உடலிலே சரியான முறையில நீங்க அதை அனுப்பாததால உடல் அதை சரி பண்ணிட்டு இருக்கு. இப்ப சுகருங்கிறது நல்லதா கெட்டதா? அப்ப கெட்ட சர்க்கரையெல்லாம் உள்ள போகாம உங்க உடம்ப பாத்துக்குது. உங்க உடம்பு கெட்ட சர்க்கரை போனா அழிஞ்சு போயிருன்னு தெரியும். அப்ப நீங்க கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையா மாத்துறதுக்கு வாயை மூடி சாப்பிடுறது, பசிச்சு சாப்பிடுறது எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல சர்க்கரையா மாறும். நல்ல சர்க்கரை மாறிச்சுன்னா இன்சுலின் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நல்ல சர்க்கரை போனா இன்சுலின் சுரக்கணுங்கிறது இயற்கையுடைய விதி. அது யாராலையும் தடுக்க முடியாது.
கெட்ட சர்க்கரை போனா இன்சுலின் சுரக்காது. கடவுளே வந்தாலும் அதை கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? வெளியில இருந்து இன்சுலின் அனுப்புறீங்க, தூண்டுறீங்க. அப்ப அது என்ன ஆகுது? நீங்க சாப்பிடுற கெட்ட முறையில கெட்ட சர்க்கரை எல்லாம் உருவாகுது. நீங்க வெளியில இருந்து அனுப்புற மருந்து மாத்திரை மூலமா இன்சுலின் வருது. அது இந்த கெட்ட சர்க்கரை எல்லாம் உங்க செல்களுக்குள்ள தள்ளி விட்டுருது. உங்க செல்கள் எல்லாம் கெட்டு போயிருது. நாள்பட நாள்பட சுகர் என்ற நோய் எச்சாயிட்டே இருக்கிறது, பிபி எச்சாயிட்டே இருக்கிறது, உடல் நோய்கள் எச்சாயிட்டே இருக்குது. கடைசியில ஒண்ணும் இல்லாம செத்து போயிடும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு. 3 நாளைக்கு மேல சாப்பிட்டா அதுக்கு பேர் மருந்து அல்ல, அது விஷம். வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும்னா அது மருந்தே தேவையில்லை. அந்த மருந்து தான் உங்களை கொல்வதற்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால கவனமா இருங்க. அப்ப வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். இன்னைக்கு மதியம் நீங்க அப்படித்தான் போய் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நாள் வாய்க்குள்ள சாப்பாடை போட்டு எவ்வளவு தடவை மெல்லணும்? அது சாப்பாட்டோட கடினத்தன்மை பொறுத்து. ஒரு சிலது 20 மெல்லுல கூழ் ஆயிரும். ஒரு சிலது சப்பாத்தி போன்றது 30 மெல்லு 35 மெல்லு மெல்லணும். அது சாப்பாட்டுடைய தன்மையை பொறுத்து நீங்க கொஞ்சமா மெல்லணும், அதிகமா மெல்லணும். அதுவே தீர்மானிச்சுக்கும். நீங்க வாய்க்குள்ள போட்டுட்டு கம்முன்னு மென்னுட்டே இருங்க. அது அதுவா கூழா உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்த கவலம் போட்டு மெல்லுங்க. இவ்வளவுதான். பட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு வாயெல்லாம் வலிக்கும். இந்த தாடை, இந்த பகுடு, இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே சும்மா கிடக்குது, துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி. இன்னைக்கு மத்தியானம் தான் இயக்க போறீங்க. என்ன பண்ண போறீங்க? பல்ல தாடை எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க. உங்க வயிற்றுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அடடா, என்னடா இத்தனை நாள் இவன் என்ன பண்ணா? அப்படியே வலிச்சு வலிச்சு போட்டு கிடந்தானே. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இனிமேல் சட்னி அரைக்கிறப்ப வீட்டுக்காரம்மா எல்லா பொருளையும் மிக்சியில போட்டு அப்படியே கொண்டாந்து உங்க தட்டத்துல கொட்ட சொல்லிடுறேன் நான். இனிமேல் மாவை அரைக்காம அரிசி அப்படியே எடுத்து அப்படியே கொண்டாந்து உங்க தட்டுல கொட்டி சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியுமா? அப்ப மிக்சி எதுக்கு இருக்குது? அரைக்கிறதுக்கு. வாய் பல்லு எதுக்கு இருக்குது? அரைக்கிறதுக்கு. இப்ப வயிற்றுக்கு வாய் இருந்தா திட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வாயோட வேலை என்ன, பல்லோட வேலை என்ன, அதை நல்லா அரைச்சு உமிழ்நீரோட கலந்து கூழாக்கி உள்ள அனுப்பணும். இங்க ஒரு பை இருக்கு. உங்க இறைப்பை அப்படிங்கிறது ஒரு சின்ன பை. சரிங்களா? ஒரு பேக் மாதிரி. அதுக்குள்ள மிஷின் எல்லாம் ஒண்ணும் இல்லை. மிக்சி கிரைண்டர் டொரு டொருன்னு அடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க. வெறும் பை அது. ஆசிட் தாங்குற ஒரு பை. அப்ப அதுக்கு சரியா நீங்க முறையா அனுப்பிச்சீங்க அப்படின்னா அது பக்காவா ஜீரணம் பண்ணி உடம்புல இருக்கிற நோயே, நான் வித்தின் சேலஞ்சுன்னு சொல்றேன், 1 மாசத்துல உங்க உடம்பே புதுசா மாறிடும். இதை கடைபிடிச்சீங்கன்னா, தீவிரமா கடைபிடிக்கணும். ஆனா நாமெல்லாம் எப்படி தெரியுங்களா? இப்பெல்லாம் பயங்கரமா இருப்போம். இனிமேல் அப்படிதாப்பா. அப்புறம் அடுத்த நாள் யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி தின்னுட்டு இருப்போம். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. சரிங்களா? இப்ப வாயை மூடி மென்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்ப நல்லா கூழாக்கி உள்ள போகும். உள்ள போடிச்சு அப்படின்னா அது நல்ல சர்க்கரையா, நல்ல கொழுப்பா, நல்ல புரோட்டீனா, நல்ல விட்டமின்ஸா மாறும். உங்க உடம்புல இருக்கிற நோய் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க எவ்வளவு தீவிரமா ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நோயில இருந்து விடுபட்டுலாம். என்ன நோய் இருந்தாலும் சரி, நோயை பத்தி கவலைப்படாதீங்க. நோய்க்கு பேர் வச்சு பழகாதீங்க. சரிங்களா? எல்லா நோய்க்கு அடிப்படை 2 காரணம் தான் சொல்றாங்க இயற்கை மருத்துவர்கள். மொத்த இயற்கை மருத்துவர்கள் எல்லா நோய்க்கு 2 காரணம். ஒண்ணு மலச்சிக்கல். காலையில எந்திரிச்சோடனே 5 நிமிஷத்துல மோஷன் உங்க உடம்பை விட்டு வெளியே போயிடும். அப்படியே போகுது? போறதில்லை. மணிக்கணக்குல போறதில்லை. 2 நாளைக்கு ஒரு டைம் போகுது இல்லையா? அதே போல செரிமான கோளாறு. நம்மளுடைய மலச்சிக்கலும் செரிமான கோளாறு இருந்தா உடம்புல வர்ற அத்தனை நோய்க்கு அம்மா அப்பா. இந்த 2ஐயும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நோயும் குணமாயிடும். புரியுதுங்களா? சரி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு 2 விஷயம் சொல்லிடுறேன். அதை பத்தி விளக்கம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல பேசுறேன். பட் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஒன்று, பசிச்சுதான் சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்டுட்டா அடுத்த வேளை நடுவுல எதையும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். சரிங்களா? தண்ணி மட்டும் குடிச்சுக்கோ. இல்ல அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ஏதாவது இருந்தா லைட்டா எடுத்துக்கோங்க. அதுவே எடுக்கக்கூடாது. பட் நீங்க ரெகுலரா பழகிட்டங்காட்டி சொல்றேன் நான். சரிங்களா? ஒரு வேளை உணவுக்கும் அடுத்த வேளை உணவுக்கு எதையும் இடையில போடாம இருங்க. தானா நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடலாம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
இந்த இடை உணவுன்னு சொல்ற பாருங்க, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கண்டதெல்லாம் கிடைச்சதெல்லாம் வலிச்சு வலிச்சு போடுற பாத்தீங்களா, அதுதான் நோய்க்கு அடிப்படை காரணம். இத கொஞ்சம் வைராக்கியமா இருந்துதான் நீங்க தடுக்கணும். உங்க உடம்புல நோய் வர காரணம் நீங்க தான். நீங்க சாப்பிடுற விதம் தான், சாப்பிடுற பொருள் தான், சாப்பிடுற முறை தான். அப்ப பசிச்சு சாப்பிடணும், வாயை மூடி மென்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது சொல்லிட்டேன்னா, மூணாவது, சாப்பிட்றப்ப வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிட்றப்ப டிவி போட்டு சாப்பிட்றது, சாப்பிட்றப்ப செல்போன் பார்த்துட்டு சாப்பிட்றது, சாப்பிட்றப்ப நியாயம் பேசிட்டு சாப்பிட்றது, சாப்பிட்றப்ப சண்டை போட்டுட்டு சாப்பிட்றது, சாப்பிட்றப்ப புக்கு படிச்சுட்டு சாப்பிட்றது, எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு என்னவோ எண்ணத்துல கண்டதெல்லாம் நினைச்சிட்டு சாப்பிட்றது. சாப்பிடுவது தியானம் செய்வது போல் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சாப்பாடு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. நீங்க கரெக்டா சாப்பிட்டா உங்களுக்கு கடன் தொல்லையில இருந்து கூட உங்க சாப்பாடு உங்களை விடுவிக்கும். உங்க உறவுகள்ல பிரச்சனை இருக்குதா, சாப்பாடு உங்களை சரி பண்ணி கொடுக்கும். உங்க உடல்ல இருக்கிற நோயை குணப்படுத்தணுமா, நீங்க சாப்பிட்றதுல குணப்படுத்த முடியும். உங்க சாப்பாடு தான் எல்லாமா மாறுது. அதுதான் உணவு தான் மனசா மாறி எண்ணமா மாறி பிரபஞ்சம் வரைக்கும் போகுது. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னு சொன்னோம். எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். அந்த எண்ணத்திற்கு மூலமே உங்க உணவு தான். உணவு இல்லாட்டி எண்ணமே கிடையாது. அப்ப உணவை சரியா முறையா சாப்பிடுங்க. சாப்பிட்றப்ப வேற எந்த வேலையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சாப்பிட்றப்ப தியானம் பண்ணா எப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து தியானிப்பீர்களோ அப்படி வாயில எடுத்து போட்டு வாயை மூடி மெல்லணும். இன்னும் நீங்க அதிக பவர் வேணும்னா கண்ணை மூடிக்கோ. வாயில எடுத்து போட்டுட்டு கண்ணை வாயை மூடி நல்லா மெல்லுங்க. அந்த டேஸ்ட், அந்த உணர்வு அப்படியே நல்லா இருக்கும் உங்களுக்கு. உணர்ந்து சாப்பிடுங்க. சரிங்களா? ருசிச்சு ரசிச்சு உணர்ந்து சாப்பிடுங்க. நன்றி உணர்வோட சாப்பிடுங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 விதியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஃபாலோ பண்ணணும். உணவுக்கு 70 விதிகள் இருக்கு. சரிங்களா? ஆனா நான் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 5-6 விதி சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணாலே உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாயிடும். அதுல முக்கியமான 3 விதி நான் சொல்லிட்டேன். ஒன்று, பசிச்சு சாப்பிடுங்க. இரண்டாவது, வாயை மூடி மென்று சாப்பிடுங்க. மூன்றாவது, சாப்பாடு தியானம் பண்ணுவது போல வேற எந்த செயலையும் செய்யாம சாப்பிட்டு பழகுங்க. சரிங்களா? இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல மத்தது பார்ப்போம். இன்னைக்கு தியானத்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, டைம் இல்லை. சரிதானுங்களா? நம்ம அடுத்த வகுப்புல அதை கண்டினியூ பண்ணுவோம். பொறுமையா போவோம், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையா போவோம். சரிங்களா? இன்னைக்கு குரு பூர்ணிமா தினத்துல ஒரு நல்ல சிந்தனை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஏதோ உணவை பத்தி பேசுனேன்னு நினைச்சுக்காதீங்க. உணவுக்குள்ளதான் உங்க மொத்த ஆரோக்கியமும், மொத்த அமைதியும், மொத்த ஆன்ம வளர்ச்சியுமே இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் உணவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தெய்வமா அதை வணங்கி சாப்பிட்டாங்க, நன்றி உணர்வோட சாப்பிட்டாங்க, நல்ல எண்ணத்தோட சாப்பிட்டாங்க. அது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. சரிங்களா? ரைட். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்னும் இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்களும் இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பணிவு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்துக்கிறேன்.